கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். இந்த வாய் திமிர அடக்கக்கூடிய அரசியல் இங்க இல்ல. தமிழை எவ்வளவு முட்டாளு பாரு. சோரடையற்றவன் ஆந்திராவில் சொல்லிட்டு வந்துட முடியுமா? கேரளாவில் சொல்லிட்டு நீ வந்துட முடியுமா? சங்கர மடத்தினுடைய சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிற உன்னை போன்ற கோடம்பாக்க களிசடைகள் ஓபிசியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஆணைமுத்து உனக்கு தெரியுமா? ஒப்பனுக்கு தெரியுமா? உங்க பாட்டனுக்கு தெரியுமா? இத்தனை பேர் உயிரை விட்டு போராடி எத்தனை போராட்டங்கள் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க மேலே கொண்டு வருவதற்காக எவ்வளவு பெரிய தியாகம் நடந்தது. சமூக நீதிக்காக போராடி அத்தனை தலைவர்களையும் கொள்ளைக்காரர்களா திருடர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, மோசடிக்காரர்களாக உருவப்படுத்துவது இது ஒண்ணுதான். இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்குன்னா ஒரே காரணம், இந்த சமூக சாதியா பிரிஞ்சு கிடக்கு. நாக்க அடக்கி வைத்துக்கொள். கண்டிப்பாக உன்னுடைய வீடு முற்றுகையிடப்படும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வீடு முற்றுகையிடப்படும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நடிகை கஸ்தூரி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, கோட்டா ஜாதிக்காரர்கள் தான் வன்முறையை தூண்டுறாங்க, அவங்க தான் கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கஸ்தூரி முதல்ல அரசியல் பேசக்கூடிய தகுதி படைத்தவர் அல்ல. முதல்ல இவர் நடிகையாக வந்தார்ல, நடிகையாக வருகிற பொழுது மாடல், மிஸ் மெட்ராஸ் மாடலாக முடிந்து மாடல் வாழ்க்கை முடிந்தது. அடுத்து ஹீரோயினே ஷான்மதின்னு பேர். இந்த அம்மாவுக்கு நீங்கள் நம்ம ரோஜா சொன்னாங்கல்ல, ரோஜாவை சட்டமன்றத்தில் சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், நீ மஞ்சள் படத்தில் நடித்த சிடி அங்கிட்டு இருக்குன்னார் ரோஜாவுக்கு. கஸ்தூரிக்கும் அதே சிடி இருக்குது. இந்த அரசியல் என்பது, ரிசர்வேஷன் அரசியல் என்பது எவ்வளோ பெரிய தத்துவ மேதைகள் போராடி பெற்ற உரிமை தெரியுமா? நாளாந்தரிய கோடம்பாக்க கிராக்கிக்கெல்லாம் தெரியாது. கோடம்பாக்க கிராக்கிக்கெல்லாம் இந்த ரிசர்வேஷனுடைய அருமை தெரியாது. இல்லை, அவங்க கிட்ட 10% இடஒதுக்கீடு இருக்கு. எஃப்சி கோட்டால அவங்க கிட்ட இருந்தும் ஏழைகளுக்குலாம் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதை மென்ஷன் பண்றாங்க. இது இந்த இப்படி பேச வைத்திருக்கிற அரசியல் பிஜேபி அரசியல். கஸ்தூரியினுடைய சினிமா வாழ்க்கை காலாவதியாகி பல பேர் அதில் காணாமல் போயிட்டான். இப்போ என்னை கேட்டால் தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரக்கணக்கான பேர் கஸ்தூரி வீட்டை முற்றுகிட்டு கொண்டார. இங்கே சூடு சொரணையே இல்லை. கர்நாடகாவாக இருந்தால், கேரளாவாக இருந்தால், ஆந்திராவாக இருந்தால் கஸ்தூரியுடைய வீடு, எஸ்சி எஸ்டி மக்களுடைய கூட்டமைப்பு பலாயிரம் பேர் கஸ்தூரி வீட்டை முற்றுகிட்டு இருக்கணும். இல்லை, கோட்டா ஜாதிக்காரர்கள் இல்லை, கொலகாரங்கிற அந்த பொம்பளை. அப்போது இந்த வாய் திமிர அடக்கக்கூடிய அது அரசியல் இங்கே இல்லை. தமிழை எவ்வளோ முட்டாளு பாருங்க. சோரடையற்றவன் ஆந்திராவில் சொல்லிட்டு நீ வந்துட முடியுமா? கேரளாவில் சொல்லிட்டு நீ வந்துட முடியுமா? நீ முக்கா கை ஜட்டையும் போட்டுட்டு நடக்க முடியுமா? மாடல் பண்ண முடியுமா? ரிசர்வேஷனை பற்றி கொச்சைப்படுத்துவதற்கு யார் அனுப்பிச்சா? சங்கர மடங்களை உன்னை அனுப்பியிருக்கு. சங்கர மடத்தினுடைய சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற உன்னை போன்ற கோடம்பாக்க களிசடைகள் ஓபிசியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? இது எத்தனை பேர் உயிரை விட்டு போராடி எத்தனை போராட்டங்கள் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் மேலே கொண்டு வருவதற்காக எவ்வளோ பெரிய தியாகம் நடந்திருக்கு. ஆணைமுத்து உனக்கு தெரியுமா? ஒப்பனுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் பாட்டனுக்கு தெரியுமா? 95 வயது வரை மண்டல் கமிஷன் ரிசர்வேஷனுக்காக போராடி வாழ்ந்தவர் தான் ஆணைமுத்து. உனக்கு யாரை தெரியும்? உன்னுடைய அந்த புறத்து காதலர்களை தெரியுமே தவிர ஆணைமுத்த தெரியாது. இல்லை சார், அவங்க அவ்வளோ பகிரங்கமாக கோட்டா ஜாதிக்காரர்கள் கொலைகாரர்கள்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது வரலாறு இருக்கும்ல. என்ன தாழ்த்தப்பட்டவன் என்ன கொலை பண்ணிட்டானா? பிற்படுத்தப்பட்ட கொலை பண்ணிட்டானா? எஸ்டி கொலை பண்ணிட்டானா? என்ன பண்ணியிருக்கான்? அப்போ எஃப்சி கேஸ்டில் திருடர்களே இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியும் ஏற்படுதுல. அதாவது உழைக்கும் மக்களை, ரிசர்வேஷன் மக்களை கொச்சைப்படுத்துகிற ஒருத்தி எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும்?
கரெக்ட் தான். உழைக்கிற மக்கள் மேலே வருவதற்காக தான் ரிசர்வேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. இது யார் கண்டுபிடிச்சா? அம்பேத்கர் கண்டுபிடிச்சார். அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுகிற பொழுது இப்படி கரண்டெல்லாம் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு காடா விளக்கில் வச்சு எழுதினார். அவரை விட நீ அறிவாளியா? கோடம்பாக்கத்து களிச்சடை நீ. அம்பேத்கரை விட அறிவாளியா? பெரியாருடைய தியாகம் தெரியுமா? ஆணைமுத்து தியாகம் தெரியுமா? ஜோதிபாய் புலே இதெல்லாம் சொல்கிற பேரில் உனக்கு தெரியுமா? உனக்கு உன் டைரக்டர் பேர் தெரியும், கதாநாயகன் பேர் தெரியும், அந்த பொறுத்து கதாநாயகன். கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம், கற்போடு எவ்வளோ நடிகையாக முடியாது. உன்னுடைய அசிங்கத்தை நிறுத்தி கொள்ளு. ரிசர்வேஷனையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பேசுவதை பற்றி. கோட்டா ஜாதியில் வந்தவன் பூரா குலகாரன்னா அப்போ குற்றவாளி பரம்பரையா? தாழ்த்தப்பட்டவன் குற்றவாளியா? எஸ்டி குற்றவாளியா? திருட்டு தொழிலாக பண்ணுறான், கொள்ளையடிக்கிற தொழிலாக பண்ணுறான், ரேபரி தொழிலாக பண்ணுறான், ஜெயிலையே அடைஞ்சு கிடக்கிறான். அப்போ அதான வார்த்தை. நீ எப்படி சினிமாவுக்கு வந்த? பெரிய ப்ரொடியூசரா? இல்லை நீ ஒரு பெரிய ஹாலிவுட்டு பிரபலமா? களிச்சடை எங்கே கிடந்த களிச்சடை நீ. இந்த களிச்சடை என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கிய ரிசர்வேஷனை பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. உழைக்கிறவனை கொள்ளக்காரன் திருடன்னு சொல்லித்தான் இந்த கலாட்டா. காசு பண்ணணும்னா கலாட்டா உண்மையாகவே கலாட்டாவாக மாறிடும். இது போன்ற களிச்சடைகளை பேட்டி எடுத்து காசு பண்ணுகிற வேலையை இந்த கலாட்டா செய்யக்கூடாது. அது மாதிரி இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சார் ஓபிசி மக்கள்கிட்ட என்ன இல்லை, அவங்களுக்கு எதுக்கு இதை ஒதுக்கீடு அப்படின்றாங்க. அப்போ ஓபிசியில் வந்து படிக்கிற பசங்களே இல்லையா? காலேஜுக்கு போகிற இளைஞர்களே இல்லையா? அப்போ அவங்களோட படிப்புக்கும் அந்த இடஒதுக்கீடு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்றது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 1 மார்க் 2 மார்க்கில் படிக்க முடியாமல் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம எத்தனையோ பேர் இன்னமுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓபிசி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, இடஒதுக்கீடே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ வன்மம் நடிகை கஸ்தூரிக்கு? இல்லை, கஸ்தூரிக்கு சங்கரமடத்தினுடைய ஏவலர், சங்கரமடம் எதை சொல்லுகிறதோ அதை முற்போக்கு முகமூடி அணிந்து கொண்டு பேசுகிற ஒரு நாளாந்தர நடிகை, ஒரு நாளாந்தர கோடம்பாக்கத்து நடிகை, தெருவோரத்து நடிகை. இந்த நடிகைக்கு அரசியல் தெரியாது. இந்த கோடம்பாக்கத்து நாளாந்தர நடிகைக்கு சமூக நீதி தெரியாது. இந்த சமூகம் எத்தனை ஆண்டு காலம் போராடி இந்த சமூக நீதியை பெற்றிருக்கிற வரலாறு தெரியாது. விபி சிங்கு இந்த சமூக நீதியை கொண்டு வருவதற்கு செத்தே போயிட்டார். எத்தனை பேரை இந்த ஆர்எஸ்எஸ் ஆள் தீய மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இந்த ரிசர்வேஷன் எதிராக அரசியல் பண்ணாங்கிற வரலாறு தெரியாது. கோடம்பாக்கத்தில் மார்க்கெட் போயிடுச்சு. மார்க்கெட் இல்லை, உனக்கு மார்க்கெட் இல்லை. நீ இப்போ எங்கே வந்துட்ட? அரசியல் பேசுகிறக்கு வந்துட்ட. இதை கேரளாவில் நீ பேசிட முடியுமா? நான் கேட்குறேன். கர்நாடகாவில் பேசிட முடியுமா? ஆந்திராவில் பேசிட முடியுமா? முட்டாப்பை தமிழங்கிட்ட தான் நீ பேச முடியும். தமிழன் பூரா திராவிடனாக மாறிட்டான். இங்கே தமிழனே இல்லை. தமிழ் எங்கே இருக்கான்? போய் பாரு. தேவர் இருக்கான், நாடார் இருக்கான், வன்னியர் இருக்கான், தலித் இருக்கான், எல்லா சாதியும் இருக்கான். தமிழனே இல்லை. அதனால கோடம்பாக்கத்து களிச்சடை நாளாந்தர நடிகை நீ ரிசர்வேஷனை சமூக நீதி பேசுகிற. ரெட்டமலை சீனிவாசனை தெரியுமா? அயோத்தாச பண்டிதரை தெரியுமா? உனக்கு யாரை தெரியும்? இருட்டில் பல டைரக்டர்களை தெரியும், பல நடிகரை தெரியும் உனக்கு இருட்டில். ஆனால் இந்த சமூகத்துக்காக சிங்கார வேளரை தெரியுமா உனக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல உருவாக்கியவன் யார்? சிங்கார வேளன், சிந்தனை சிற்பி சிங்கார வேளன், மீனவர் சமூகத்தை சேர்ந்தவன். இப்படி பல வரலாறு இருக்குது. எதுக்கு? சமூக நீதிக்கு. இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டு நீ அரசியல் பேசு. நீ அரசியல் பேசவே வேண்டாம், உனக்கு அது தகுதி இல்லை. உன்னுடைய அந்தப்புறங்கள் அசிங்கமானது. நீ அரசியல் பேசுவதற்கு தகுதி இல்லாதவன். இதுதான் சமூக நீதியை இப்போ பலன் பெறுகிற மக்கள் சொல்லுகிற கருத்து. கோட்டாவில் வந்த பூரா கொலகாரன்னா இது எவ்வளோ கடினமான வார்த்தை. நீங்கள் அந்த தலைவர்களை அசிங்கப்படுத்துவது.
இந்த சமூக நீதிக்காக போராடி அத்தனை தலைவர்களையும் நீங்கள் கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, திருடர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, மோசடிக்காரர்களாக உருவப்படுத்துவது இது ஒன்று தான். இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்குன்னா ஒரே காரணம், இந்த சமூக சாதியாக பிரிஞ்சு கிடக்கு. அடிச்சுட்டு சாவுறான், ஒருத்தர் ரத்தம் சிந்துறான். ஏன்? தமிழனாக ஒருங்கிணைக்கப்படவில்லை. தெலுங்கனா இருக்கான், கன்னடனா இருக்கான், மலையாளியாக இருக்கான், மராட்டியனாக இருக்கான், பஞ்சாபியாக இருக்கான், பெங்காலியாக இருக்கான். தமிழை நாடாரா, முதலியாரா, செட்டியாரா, வன்னியாரா, கோணாரா இருக்கான். அதுதான் எல்லா பயிலும் 200 ரூபா 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுற ஜடங்களாக மாற்றி வச்சுருக்கான். ஜாதி பேரை சொல்லி மக்களுடைய மூளையெல்லாம் செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சார் சொல்கிறீங்க இல்லையா? ஜாதி 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 எங்கே திரும்பினாலும் ஜாதி தான். தமிழ் சாதியாக என்னைக்கு இந்த தமிழன் ஒன்றிணைகிறானோ அன்னைக்கு தான் எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர். பாரதிதாசன் பாடுறார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோ. இங்கே தமிழை ஒன்றாகுடா, எதிரெல்லாம் ஒளிஞ்சிருவான், ஒளிய மாட்டேங்கிறான, இவனே அடிச்சு சாவுறான. வேங்க வயல் இருக்க, சாதியாக இருக்க, திரௌபதி அம்மன் கோயில் சாதியாக இருக்க, ஒரு சாதி உள்ளே போனால் இன்னொரு சாதி உள்ளே விட மாட்டேங்கிறான், சுடுகாட்டை விட மாட்டேங்கிறான், செத்து போன வரை சாதியாக வச்சுருக்கான். நாடார் சுடுகாட்டில் கோணாரை புதைக்க முடியல, கோணார் சுடுகாட்டில் நாடாரை புதைக்க முடியல, வன்னியர் பகுதியில் தாழ்த்தப்பட்டவனை செத்து போனவனை தூக்கிட்டு போக முடியல. இதெல்லாம் உடைப்பதற்காகத்தான் பல தலைவர்கள் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த சமூக பொருளாதார ரீதியாக மேலே வந்துட்டான்னா மறந்துடுவான். பணம் இருந்தால் சம்மந்தம் பண்ணிக்குவான், பணம் இருந்தால் கொள்வினை கொடுப்பனை வச்சுக்குவான். அதனால் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்தால் சாதி மறைஞ்சிடும். இதுக்குத்தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தான். இந்த கோடம்பாக்கத்து நாளாந்தர நடிகை, உனக்கு இதெல்லாம் பேசுவதற்கு தகுதி இல்லை, நாக்க அடக்கி வைத்துக்கொள், கண்டிப்பாக உன்னுடைய வீடு முற்றுகையிடப்படும், கூடிய சீக்கிரம் உன்னுடைய வீடு முற்றுகையிடப்படும். சரி, இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து நம்ம நாட்டை விட்டு வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஜேபி வந்து தனிநபர் தகவலை வந்து அளிக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு சொன்னதுனால அவங்க இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனிநபர் தகவலை வாங்கிறதுக்கோ இல்லை அதை பார்க்கறதுக்கோ மேலே அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏன் பிஜேபி அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஆமாம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இந்த இந்தியாவில் 140 கோடி பேரும் அடிமைகள். அவன் இவ்வளோ பெரிய பிஜேபி பயப்படுவதை போல இங்கே அறிவாளிகளே இல்லை, பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆட்களும் இல்லை. பிஜேபி என்ன நினைக்கிறான்னா, வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள், அதாவது கொள்கை குறுஞ்செய்திகள் தன்னை ஆட்சி கவிப்பு நடத்திடும்னு பயப்படுறான். அதனால் நான் அனுப்பின குறுஞ்செய்தி பூரா எனக்கு திருப்பி அனுப்புனா அவன் பல கோடிக்கணக்கான மில்லியன் குறுஞ்செய்திகளை சேவ் பண்ணணும். யார்? வாட்ஸ்அப் நிறுவனம். அப்போ அவன் சொல்கிறான், நான் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்க்க முடியாது, உன் நாட்டை காப்பாற்றுறது உன் வேலை, உன் நாட்டை காப்பாற்றுறது உன் வேலை, நான் எவன் குறுஞ்செய்தி அனுப்பிச்சானே எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி பாதுகாத்து நீ கேட்கும்போது கொடுக்க முடியாது. இதுதான் ப்ராக்டிக்கல் பிரச்சனை. இந்த முட்டா பயலுக பிஜேபி பொறுத்த வரைக்கும் அடி முட்டா பயலுக. அவர்கள் ஆங்கிலேயனோடு போட்டி போடவே முடியாது. ஆங்கிலேயன் வந்த பிறகு தான் இந்த நாட்டில் படிக்கவே சொன்னான். ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பு, நீங்கள் 4000 வருடங்களுக்கு முன்பு உலகத்துக்கே கல்வி சொல்லி கொடுத்த இலக்கியங்களை இப்போ படைத்த தமிழை படிக்கவே கூடாதுன்னு சொன்னவன் யார்? ஆர்எஸ்எஸ், பிஜேபி. நம்முடைய இலக்கியங்கள் பூரா 4000 வருஷ இலக்கியங்கள், 4000-40,000 வருஷ இலக்கியங்கள். இந்த பார்ப்பனர்கள் வந்த பிறகு இலக்கியங்களே எழுதப்படலை. 1000 வருஷமாக இலக்கியங்களே இல்லை. சீதக்காதி இலக்கியம்தான் ஒரு 1000 வருஷத்துக்குள்ள. முஸ்லீம் இலக்கியங்கள் தான். தமிழர்கள் இலக்கியம் எழுதுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி கொடுக்க மறுத்துட்டா. அதுதான் உண்மை. நீங்கள் கீழடியில் போனால் சட்டியில் எழுதி வச்சுருக்கான், பானையில் எழுதி வச்சுருக்கான், கோடாரில் எழுதி வச்சுருக்கான். ஆனால் இப்போ இருக்கிற பலாயிரம் வருடங்களுக்கு முன்பு படிச்சிருந்தவன் இப்போ படித்தவன் ஆளையே காணும். ஏன்? சூத்திரன் படித்தால் கல்வி கற்றால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கிறான். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. புருஷன் செத்து போனால் பொண்டாட்டி கொளுத்தி விட்டுருங்கிறான். இதெல்லாம் தடுத்தவன் யார்? ஆங்கிலேயன்.
ஆங்கிலேய வந்து தான் அதெல்லாம் தடுக்கிறான். அதனால தான் ஆங்கிலேயனுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை போராட சொல்கிறான், முன்னெடுத்தாங்கன்னு. ஆங்கிலேயனை எதிர்த்து தான் போராடுறான். ஏன்? ஆங்கிலேய தாழ்த்த படம் பார்த்து கை கொடுத்து ஹவு டூடுன்னு கேட்டான். இவன் தள்ளி நின்றுறானா, அன்டச்சபிள், தொட்டா திருடு, தள்ளி நின்றுனான் நம்ம பையன். அவன் கை கொடுத்தான். அவன் தான் கல்வி கொடுத்தான், மருத்துவம் கொடுத்தான், மனிதனுக்கு நாகரிகத்தை கொடுத்தான். அப்போது இவன் அவனை எதிரிங்கிறான். இன்றைக்கி இந்த குறுஞ்செய்தி விஷயம் என்னென்னா, இவனுக்கு எதிராக தான் சதி நடந்துன்னு பயப்படுறான். இவனுக்கு இவன் முட்டா பயடா, எந்த சதியும் நடக்காதுடா. 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பயலாக இருக்கான், 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பயலாக இருக்கான். இவன் என்னக்கடா உனக்கு தான் அடிமையாக கிடக்கானே. பெரியார் சொல்கிறார், டெல்லியோடு இளவெடுக்க முடியல, இவனோடையும் இளவெடுக்க முடியல, என் வாழ்நாளே இப்படி முடிஞ்சு போச்சுங்கிறார். அடிமையாக கிடக்கமாடா, அடிமை புத்தி என்னைக்கடா தெளிஞ்சு வெளியே வரேன்னு கேட்குறாரு பெரியார். இதுதான் இந்த அதனால் குறுஞ்செய்தியில் என்னையா அரசாங்கத்தையே கவுத்தர போகிறான், 200 ரூபா கேட்க போகிறான். இதாயா குறுஞ்செய்தி? ஓட்டு போடுறதுக்கு 100 ரூபா 200 ரூபா கேட்குறாயா? ஏன்னா ஆல்ரெடி ஜிபேல வேற கேஷ் அனுப்புறதா அந்த செய்திகளும் பரவிட்டு இருக்கு. இப்போ ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா மாறினாங்க, பண பரிவர்த்தனை எல்லாம் வங்கி மூலமா செய்யப்படும், ஏன்னா அவங்க தேர்தலை பணப்பட்டுவாடா பண்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முறை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு தடவை ட்விட்டர் முடக்கம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் மக்களோட அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சிருக்காங்களே சார், ஏன் அப்படி? இல்லை, மக்கள் முட்டாளாக இருக்காங்க. இவன் பூரா அடிமையாக கிடக்கான். என்ன பண்ணுறான்? வேண்டாயா, இந்து மதமே வேண்டாயா, நான் கிறித்துவ மதத்துக்கு போகிறேயான்னு கிறித்துவ மதத்துக்கு போகிறான். ஏன்? கல்வி கொடுப்பான், கண்ணை திறப்பான், சாப்பாடு கொடுப்பான், அறிவு கொடுப்பான்னு போகிறான். போன பிறகு இவன் என்ன பண்ணுறான்? இங்கே இருக்கிற பாப்பா பயிலுங்க எஸ்சி எஸ்டியை பூரா பிசி ஆக்கிடுறான். போச்சா ரிசர்வேஷன்? அப்போது அம்பேத்கர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி விழுந்த நாள் இந்த எஸ்சி எஸ்டி 2 பேரும் மதம் மாதிரி கிறித்துவத்துக்கு போன பிறகு அவனை என்ன ஆக்கிவிட்டான்? பிசி ஆக்கிட்டான். இவனை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் சலுகைகள் மேலே வரும் சமூகம். அப்போ இந்த நாட்டை யார் ஆள்றா? ஆதி சக்தியான காந்தியை கொன்ற அந்த கும்பல் தான் ஆளுது. அப்போது இவர்களை பொறுத்தவரை எதிர்த்து கேட்கவே மாட்டான். ஆனால் ஆர்எஸ்எஸ் பயப்படுறான். ஒருவேளை படித்த சமூகம் எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிருவானாங்க. இதுதான் அவருடைய அச்சத்துக்கு காரணம். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், இவன் அடிமையாக கிடந்தே செத்து போயிடுவான். ஆர்எஸ்எஸ் அடிமைகளாக கிடந்தே செத்து போயிடுவான். இவனை நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மோகன் பகாவத்துக்கு நான் செய்தி சொல்கிறேன். சரி, இப்போது எஸ்சி எஸ்டி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க வந்து பிசியாக கன்வெர்ட் ஆக்கப்படுறாங்க, கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டானா, அப்பயும் அவங்க வந்து சிறுபான்மை, அதாவது முஸ்லீம்லையும் கிறிஸ்துவர்களையும் சிறுபான்மைன்னு தான் பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்து தான் அவர் வெறுப்பு அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பிசிக்கு மாறினாலுமே அந்த சிறுபான்மையினர் மக்கள் தாக்கப்படுறாங்களே, இன்னமும் தாக்கத்தானே போடுவாங்க. அவன் தாக்கத்தானே அவனோட நோக்கமே. இந்துவா வாங்குறான், இந்துவா வந்து எனக்கு அடிமையாக கிடங்குறான். இந்துவா மாறினா எஸ்சியில் போட்டுறாங்க. எஸ்சி அடிமையாக கடை. எனக்கு நான் சொல்றதை கேளு. இல்லை, பிரதமர்னா ஏழைகளே இல்லாத ஒரு நாட்டை தான் உருவாக்கணும். அப்படி இருக்கும் போது எஸ்சி மக்கள் இன்னும் அந்த வந்து அடித்தட்டு மக்களாகவும் ஏழை மக்களாகவும் இன்னும் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கோம். பிளாட்ஃபார்மில் தூங்கி அவங்களுக்கான அந்த உரிமைன்றது வழங்கப்பட்டுச்சான்றது தெரியல. எத்தனை ஆட்சி மாறினாலும் இந்த இடஒதுக்கீடும் அதை தான் சொல்லுதா? அடிமையாக இருக்குன்னு தான் சொல்லுது. இடஒதுக்கீடு அவனுக்கு போய் சேரவே இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கள், பெரியாரை போல், அம்பேத்கரை போல், ஜோதிபாய் புலை போல தலைவர்கள் தான் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தான். இந்த ரிசர்வேஷன் இன்னும் அவர்களுக்கு போய் சேரவே இல்லை. இன்னும் அந்த சமூகம் மேலே வரவே இல்லை. இதுதான் போராட்டம் செய்யக்கூடிய அந்த போர்க்குணத்தை அந்த சமூகம் இழந்துருச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அரசியலில் வந்து அவர் சிறுபான்மையின மக்களை தாக்கி பேசுகிறத கூட அவர் உடனே அதை என்னவா மாற்றிட்டாருன்னா, அப்படிலாம் இல்லை, முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எனக்கு சகோதர சகோதரிகள் மாதிரி, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் அதை நான் செய்வேன், அதை காங்கிரஸ் செய்யாது அப்படிங்கிறார். அதனால 2000 பேர் உயிரோடு கொளுத்தி விட்டார் குஜராத்தில் முதலமைச்சராக வருவதற்கு. ரத்த வாடையோடு தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனார். முட்டா போய் தானே ஏமாறவன் தானே. யாரை நம்பும்? கசாப் கடைக்காரன் தான் நம்பும். கசாப் கடை தான் மோடி நடத்துகிறாரு. ஆடுகள் பூரா மக்கள். ஆனால் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஆமாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதிகமான மாட்டிறைச்சிகளை ஏற்றுமதி செய்கிறவன் பூராமே பார்ப்பனர்கள் தான், பார்ப்பன நிறுவனம் தான்.
அந்த லெதர்ல இருந்து எல்லாமே எல்லாமே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுட்டுக்காக நான் இதை கேட்குறேன். அவர் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வாக்கு எண்ணிக்கையில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜூன் 4க்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வெறுப்பு அரசியலை வச்சே காங்கிரஸ் ஒரு படி முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுமா. காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுது. ஜூன் 4க்கு பின்னாடி மோடி குஜராத்துக்கு போனாலும் விரட்டி விடுவானுங்க. ராஜ்புட்டும் ஜாட்டும். மோடியுடைய அரசியல் நாட்கள் ஜூன் 4 வரை எண்ணப்படுகின்றன. அது பிறகு மோடி தேடப்படுகிற நபராக வந்து விடுவார். இதுதான் ஜூன் 4க்கு பின்னாடி நடக்க இருக்கிற அரசியல். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.